இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில இந்த ஏகாதசி கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. இந்த வருஷம் முன்னாடி வந்திருக்கு. இது ஏன்றதை பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி ஏன் வருதுன்னா, சாதாரணமா வளர்பிறையில வர ஏகாதசி, இந்த வளர்பிறையில வர 11வது நாள், அதான் வளர்பிறைக்கு அடுத்த 11வது நாள் தான் ஏகாதசி. ஏகம்னா 1, தஸ்னா 10, ஏகாதசின்னா 10 + 1 11வது நாள் அர்த்தம். வளர்பிறையில வர அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை இல்லையா, அந்த வளர்பிறை அமாவாசைக்கு அடுத்த 11வது நாள் ஏகாதசி. அதான் வளர்பிறை ஏகாதசி. சாதாரணமாக கார்த்திகை மாசத்துல வர வர வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் கைசிக ஏகாதசின்னு பேர். கைசிக ஏகாதசின்றது வந்து திருக்குறங்குடியில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அங்கே நம்பாடுவார்னு ஒருத்தர் வந்து தினம் வந்து கோயிலுக்கு வந்து பெருமாளுக்கு வந்து பாட்டு பாடிட்டு போவாராம் ஒரு பிராமணன். அவரை வந்து நடுவில் வந்து பிரம்மாட்சஸ் பிடிச்சிக்கிறது, அது தனி கதை. அது ஒரு கதை இருக்கு. பிரம்மாட்சஸ் அவரை பிடிச்சிக்கிறது. அவர் பிடிச்சிக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டு வர, நான் போய் பெருமாளுக்கு பாட்டு பாடணும், பாடிட்டு வரேன், பாடிட்டு வந்து உனக்கு நான் நிஜமாவே உனக்கு இறையா ஆகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பெருமாளுக்கு பாட்டு பாடணும், பாட்டு பாடி எனக்கு நான் தினம் அவருக்கு ராத்திரி தூங்க வைக்கிறதுக்கு நான் போய் அங்கே பாட்டு பாடுவேன், பாட்டு பாடிட்டு நான் வரும்போது உனக்கு இறையாவேன் அப்படின்றார். அதே மாதிரி போறார். அதே மாதிரி போய் பெருமாள்கிட்ட பாட்டு பாடுறார். பெருமாள்கிட்ட பாட்டு பாடி பெருமாளுக்கு எல்லாம் பண்ணி நம்ப திரும்ப வரும்போது மறுபடியும் அந்த பெருமாள் வந்து நின்று, நான் பெருமாளுக்கு என்னோட செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டு அந்த சாட்டுக்கு வந்தார். இவருடைய அந்த பேச்சு, இவரோட பேச்சுகளையும் இவரோட சொற்களையும் கேட்டதில் பிரம்மராட்சஸுக்கு வந்து ஞானம் பிறக்கிறது. இந்த பிரம்மராட்சஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு நல்லவருக்கு சாபத்தினால மாறுறது தான் பிரம்மராட்சஸ்ன்றது. அந்த சாபம் ஒழிஞ்சவொடனே அவளோட சுயம் தெரிஞ்சிடும். அப்போ இந்த பிரம்மராட்சஸ் வந்து இந்த நம்பாடு வர பிடிச்சிக்கிறார். அந்த இப்பயும் இவங்க திருக்குறங்குடிக்கிட்ட ஒத்தப்பனை மரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஒத்தப்பனை மரத்துக்கிட்ட வரும்போது தான் பிடிச்சிட்டாராம். அவர் வந்து நான் பெருமாளுக்கு போய் கைகறி பண்ணிட்டு வந்துடுறேன், இந்த ஏகாதசி இதுக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அவருக்கு பாட வேண்டிய பாட்டு நான் பாடுவேன், அங்கே போய் கீர்த்தனம் பண்ணுவேன், அந்த கீர்த்தனம் பண்ணிட்டு நான் வரும்போது காத்தால வரும்போது உனக்கு இறையாவேன் அப்படின்றது சொல்லிட்டு போறது. போகும்போது அந்த பிரம்மாட்சஸ் வந்து, நீ ஒரு பிராமணன், நம்பாடுவார், நீ பிராமணன், நீ நீ சொல்றதுக்காக நான் உன்னை அனுப்புறேன்ட்டு அனுப்புறேன். அதே மாதிரி போயிட்டு வரும்போது அங்கே வர்றார். அங்கே வந்து அந்த பிரம்மாட்சஸ் வந்து இவ்வளவு நேர்மையா இருக்க ஒருத்தர் வந்து பிரம்மராட்சஸ் வந்து இந்த இவரை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக பிடிக்கிறது. அவரை நம்பாடுவான கையில் அவர் அது பிடிச்ச உடனேயே நம்பாடுவானோட ஸ்பரிசம், அந்த பிரம்மராட்சஸுக்கு அந்த ஸ்பரிசம், அந்த உடம்பு தொட்ட ஸ்பரிசம் பட்ட உடனேயே அதுக்கு தன்னோட பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடுது. அதனோட சாப விமோச்சனம் கிடைச்சிடுது. சாப விமோச்சனம் கிடைச்சி ஒரு பிராமணனா அரசனா வந்து நம்பாடுவான் காலில் விழுந்து சேவிச்சுட்டு, நீ உங்களால் எனக்கு இந்த இது கிடைச்சிது, அதனால் நான் எனக்கு வந்து இப்போ பிராப்தி கிடைச்சிது, எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிதுன்னு சேவிச்சுட்டு போயிடுறார். அது இப்படியாக வந்து கைசிக ஏகாதசின்றது விசேஷம். இப்பயும் திருக்குறங்குடியில் அந்த ஒத்தப்பனை மரம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து கைசிக ஏகாதசி அன்னைக்கு நைட்டு வந்து திருக்குறங்குடி இப்போ நம்பி கோவிலில் வந்து பெருமாள் கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கைசிக ஏகாதசி எப்பயும் நடக்கும். அதாவது இது கார்த்திகை மாசத்துல வளர்பிறையில் வர ஏகாதசி கைசிக ஏகாதசி. மார்கழி மாசத்துல இதே மாதிரி வளர்பிறையில வரும் ஏகாதசி வரும், அதுதான் வைகுண்ட ஏகாதசி. ஆனா இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டா இந்த மாசம் கார்த்திகை மாசம் கடைசி நாள் இருக்கு, போகி அன்னைக்கு பார்த்தீங்களா, மார்கழி 30வது நாள் கடைசி நாள் இருக்கு இல்லையா, 29 நாள் 30 நாள் கடைசி நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து போகி அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி வந்துடும். ஏகாதசி வந்ததுன்னா மார்கழி மாசத்து ஏகாதசி அதுதான். மார்கழி மாசத்து ஏகாதசி அன்னைக்கு வந்து காத்தால வைகுண்ட வாசல் திறந்தாங்கன்னா மறுநாள் வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தை மாசம் தை 1 உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். இதுக்கு தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே கொடியேற்றி பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கணும். அதுக்கு இன்னும் சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அப்போ கொடியேற்றின அப்புறம் பெருமாள் வெளியில வரக்கூடாது, வாசப்படி தாண்டக்கூடாது, இது மாதிரி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. நம்மளே போகக்கூடாது. நம்மளே ஊரில் கோயிலில் உற்சவங்கள் நடந்ததுன்னா கொடி காப்பு கட்டிட்டாங்கன்னா போகக்கூடாதுன்னு தெரியுமா, பெருமாளுக்கு காப்பு கட்டுவாங்க. அது மாதிரி ஒரு வாரத்தை முன்னாடி காப்பு கட்டுவாங்க. அந்த மாதிரி காப்பு கட்டிட்டா பெருமாள் வெளியில வரக்கூடாது. ஆனால் வைகுண்ட இன்னைக்கு சொர்க்க வாசலை தாண்டி வந்தாகணும். வாசலை தாண்டி வரணும் பெருமாள். வாசலை தாண்டி வெளியில வரும்போது அந்த இதெல்லாம் அந்த தடங்கள் வந்து தடைப்பட்டு போயிடும். அந்த நியதி கெட்டு போயிடும். அந்த அவங்க மெயின்டைன் பண்ற அந்த இது கெட்டு போயிடும். ஆக இதையெல்லாம் மனசுல வச்சு 7 நாளைக்கு முன்னாடியே கொடி ஏற்றணும், காப்பு கட்டணும். காப்பு கட்டணும்னா பெருமாளுக்கு பண்ண முடியாது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வந்து பரமபத வாசலை தாண்டி வர முடியாது. இதை மனசுல வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்ப ஆக்சுவலா இந்த வைகுண்ட ஏகாதசின்றது நம்மளுக்கு இல்லவே இல்லை. இந்த வைகுண்ட ஏகாதசின்றது வந்து நம்மளுக்கு ஏகாதசி உண்டு.
வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறக்கிறதுன்றது வந்து நம்மளோட காலத்துல அது வந்து அன்னைக்கு மார்கழி மாசம்ன்றதுனால அந்த இது வர்றதுனால அடுத்தது வந்து உத்தராயண புண்ணிய காலம் வர்றதுனால பெருமாள் வந்து சொர்க்கத்துல காத்தால விடிய காத்தால 5 மணி கிடக்குது அங்க சொர்க்கத்துக்கு, அதுல அவர் கண்ணு முடிக்கிறாருன்ற அர்த்தம். மார்கழி மாசம் நம்மளுக்கு சாதாரணமா காத்தால 4:30 6 இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி டைம் அவங்களுக்கு சொர்க்கத்துல. நம்மளுக்கு இருக்கிற ஒரு நாள் வந்து அவங்களுக்கு இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு நாள். இதுல பாத்தீங்கன்னா 6 மாசம் ராத்திரி 6 மாசம் பகல் வரும். இந்த 6 மாசம் ராத்திரின்றது தை மாசம் வந்து பகல் ஆரம்பம். தை மாசம் 1ஆம் தேதி பகல் ஆரம்பம், காத்தால 6 மணி ஆரம்பம். ஆக மார்கழி மாசம் என்ன ஆகுது, நைட்டோட கடைசி பகுதி 4:30 6 காரது இல்லையா, அந்த அந்த பகுதி ஆயிடுது. ஆக 4:30 6ன்றது உஷகாலம், எல்லாரும் எழுந்து முன்னாடி நம்ம குளிச்சு ரெடி ஆகிற காலம். அதனாலதான் மார்கழி மாசத்துக்கு விசேஷம். மார்கழி மாசத்துல விடிய காத்தால எழுந்து கோயில 4:30 மணிக்கு திறக்கிறாங்க பார்த்தீங்களா, அது காரணமும் அதான். ஏன்னா பெருமாள் 4:30 மணிக்கு எழுந்திருப்பார், அன்னைக்கு நம்ம கதவை மூடி வைக்க கூடாது அப்படின்றதுக்காக அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் வர்றதுக்கு முதல் ஒரு ஜாமம் தான் வந்து மார்கழி மாசம். அது ஆக இந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு இந்த பிரம்மோற்சவம், அதனாலதான் பிரம்மோற்சவம் ஸ்ரீரங்கத்துல பிரம்மோற்சவம் உண்டு, சில இடங்கள்ல உண்டு. ஸ்ரீரங்கத்துல உண்டு, நாச்சியார் கோயில்ல உண்டு, இன்னும் சில இடங்கள்ல திருக்குறக்குடியில இல்ல, இன்னும் காஞ்சிபுரத்துல வரதராஜ கோயில்ல உண்டோ ஏதோ, இன்னும் ஒரு 7-8 கோயில்ல உண்டு. அது மாதிரி நான் அந்த 7-8 கோயில்லையும் இதை பண்ண முடியாது. இந்த இந்த பிரம்மோற்சவம் வரும், அவங்களுக்கு பிரம்மோற்சவம் வரும்போது காப்பு கட்டிட்டா பெருமாள் வந்து வைகுண்ட வாசல் வாசப்படியே தாண்ட முடியாது. அதுக்காக அந்த மாதிரி கோயில்கள்ல மட்டும் பிரம்மோற்சவம் தை பிரம்மோற்சவம் நடத்துற கோயில்கள்ல மட்டும் இந்த மாதிரி கடைசி நாள் ஏகாதசி வந்துருச்சுனாலோ, அந்த ஒரு வாரம் காப்பு கட்டுறதுக்குள்ள அந்த ஏகாதசி வந்ததுனாலோ, இந்த ஏகாதசி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் இதுல செய்யலாம். அது மாதிரி ஒரு சாஸ்திரம் உண்டு. அப்படி ஏதாவது தடைபடுற மாதிரி வந்ததுனால் முதல் மாசத்து ஏகாதசியில நல்ல காரியங்களை வந்து முதல் மாசத்துலயும், கெட்ட காரியங்களை அடுத்த மாசத்துலயும் செய்யலாம். எப்பயும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு குறிப்பிட்ட நாள், இந்த நாள்ல இந்த பண்டிகை, இந்த விசேஷம், இந்த தவசம், இந்த மாதிரி இந்த நினைவு நாள் இதெல்லாம் வந்ததுன்னா, நினைவு நாள் தவசங்கள்லாம் அசுப காரியங்கள், அதெல்லாம் பித்ருக்களுக்கு செய்யறது. பித்ருக்களுக்கு செய்யறது எல்லாம் வந்து ஒரு மாசம் அதே திதி அதே நாள்ல அடுத்த மாசத்துல செய்யலாம். பித்ருக்களுக்கு செய்யறதா இருந்ததுன்னா மார்கழி மாசத்துல வந்தது, அந்த நாள்ல உங்களுக்கு முடியல, ஏதோ ஒண்ணு வீட்டுல இன்னொரு டெத் ஒண்ணு ஆயிடுது, இல்ல வேற ஏதோ ஒரு குழந்தை பிறந்து ஒரு தீட்டாகி போகுதுன்னா நீங்க அந்த தவசம் செய்ய முடியாது. அதை வந்து நீங்க அடுத்த மாசம் அதே திதியில செய்யலாம். இது வந்து இந்த மாதிரி இந்த பித்ரு காரியங்களுக்கு அசுப காரியங்களுக்கு அதை செய்யலாம். இந்த மாசம் செய்ய முடியாது, அடுத்த மாசம் செய்யலாம். சுப காரியங்களுக்கு முன்னாடி செய்யணும். அந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி வரப்போறதுன்னு தெரிஞ்சதுன்னா சுப காரியங்களுக்கு முன்னாடி செய்யலாம். தெரியலன்னா அடுத்த மாசத்துல செய்யறது அது வேற. அதுக்கப்புறம் தள்ளி போட்டு நாள் தள்ளி போட்டு வேற நாள் குறிச்சு செய்யறதுன்றது அது வேற. ஆனா சுப காரியங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யலாம். ஆனா அசுப காரியங்களுக்கு நீங்க தெரிஞ்சாலும் செய்யக்கூடாது. அந்த சுபகாரியம் கரெக்டா அந்த நாள்ல வந்து தவசம் இருக்கிற நாள்ல நீங்க கல்யாணம் வைக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு தவசம்ன்றது உங்களுக்கு தெரியும். கல்யாணத்தை நீங்க அன்னைக்கு வைக்கக்கூடாது. அசுப காரியம் வந்ததுன்னா அசுப காரியத்துக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி. அதுக்குதான் நீங்க முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சுபகாரியத்துக்கு. ஒரு அசுபகாரியம் ஒரு சுபகாரியம் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருந்ததுன்னா அசுபகாரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், சுபகாரியத்தை அப்புறம் தள்ளி போட்டுக்கணும். அப்படிதான் நம்ம சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சொல்றது. ஆக அதே மாதிரி இந்த பெருமாளுக்கு வர அது வந்து சாதாரண மனுஷர்கள் பெருமாளுக்கு வர அந்த சுபகாரியம் முதல்லயே நீங்க நடத்த முடியாது. ரெண்டுமே சுபகாரியம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஒன்ன தள்ளி வைக்கலாம். இந்த தை மாசத்து உற்சவத்தை நம்ம தள்ளி வைக்க முடியாது. தை மாசம்ன்றது உத்தராயணம், அந்த 6 மாச காலம் கழிச்சு தேவர்களுக்கு பிறக்கிறது. அதனால இதை தள்ளி வைக்கிறது இதை ஒரு மாசம் முன்னாடி தள்ளி கார்த்திகை மாசத்துல வர வளர்பிறை ஏகாதசியில இந்த வைகுண்ட வாசலை அந்த பிரம்மோற்சவம் நடக்கிற ஊர்கள்ல, பிரம்மோற்சவம் நடக்கிற கோயில்கள்ல மட்டும் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்க, இது வைகுண்ட வாசல் எல்லா இடத்துலயும் கிடையாது. தை மாசம் பிரம்மோற்சவம் நடத்துற கோயில்கள்ல இது பண்ணுவாங்க. அவங்க மட்டும் அந்த இது தள்ளி வச்சுப்பாங்க, கார்த்திகை மாசம் தள்ளி வச்சாங்க. ஆக அந்த கோயிலையும் கார்த்திகை மாசத்துக்கு கைசி ஏகாதசின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா. இந்த கைசி ஏகாதசின்றது கார்த்திகை மாசத்து வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் கைசி ஏகாதசி, உத்தார ஏகாதசின்னு பேரு. அதுக்கு உத்தார ஏகாதசின்னு பேர். உத்தான ஏகாதசின்னு உத்தாரன்றது முன்னாடி, வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் இதுன்னு அர்த்தம். இந்த கைசிக ஏகாதசி வருது இல்லையா, அதை என்ன பண்றதுன்னா இதை அப்படியே ஐப்பசி ஏகாதசி, ஐப்பசி வளர்பிறை ஏகாதசிக்கு மாத்திடுவாங்க. ரெண்டுத்தையுமே ஒவ்வொரு மாசம் முன்னாடி தருவாங்க. இந்த மாசம் வைகுண்ட ஏகாதசி வர்றதுனால கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசியில வர வேண்டிய கைசி ஏகாதசிய ஐப்பசி மாசம் வளர்பிறை ஏகாதசியில பண்ணிடுவாங்க. அதுதான் போன மாசம் ஆச்சு கைசி ஏகாதசின்றது ஸ்ரீரங்கத்துல.
ஆனா திருக்குறங்குடியில இன்னும் சில இடங்கள்ல வந்து இன்னைக்கு தான் கைசிகை ஏகாதசி, மற்ற இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு தான் கைசிகை ஏகாதசி. இந்த தை பிரம்மோற்சவம் நடக்கிற ஊர்கள்ல மட்டும் 10 கோயிலும் 12 கோயிலும் இருக்குது. நான் பார்த்தேன், ஏதோ ஒரு இதுல ஒரு பதிவுல பார்த்தேன், 10 கோயிலும் 12 கோயிலும் சொல்லியிருந்தாங்க. இந்த 12 கோயில்ல மட்டும் தை மாசத்துல பிரம்மோற்சவம் உண்டு. தை மாசம் பிரம்மோற்சவம் இருக்கிற கோயில்கள்ல அன்னைக்கு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து காப்பு கட்டுறதுனால, காப்பு கட்டிட்டா வாசப்படியை தாண்டக்கூடாது. வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னா சொர்க்க வாசல் எப்படி தாண்ட முடியும்? பெருமாள் தாண்டக்கூடாது இல்லையா? நம்மளே ஊர்ல இருக்கிறவங்களே போக முடியாது. ஊர்ல திருவிழான்னா காப்பு கட்டிட்டா போக மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி பெருமாள் வந்து சொர்க்க வாசலை தாண்டி வர முடியாது, வரக்கூடாது. பெருமாள் அவங்க வீட்டை விட்டு அவங்க ஊரை விட்டு அவரு வரக்கூடாது, வாசலை விட்டு தாண்டக்கூடாது. அந்த காப்பு கட்டிக்கிற நாள்ல அந்த கோயில் வாசலை விட்டு தாண்டக்கூடாது. ஆனா சொர்க்க வாசல் தாண்டி வர்றது, சொர்க்க வாசலுக்கு தாண்டி உள்ள வர்றது, வெளியில போறது அதனால கிடையாது. அதை வந்து ஒரு மாசம் முன்னாடி தள்ளி கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசிக்கு மாத்திருவாங்க. கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசியை மாத்திட்டதுனால கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசி நடத்த வேண்டிய கைசிக ஏகாதசிய, இப்ப நான் சொன்னேனே பிரம்ம நம்பாடுவானுக்கு மோட்சம் கிடைச்சது, ஆமா நம்பாடுவார் வந்து பிரம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தது, அந்த ஏகாதசி வந்து கைசிக ஏகாதசி, அதுதான் கார்த்திகை மாசத்து வளர்பிறை ஏகாதசி. அதை வந்து ஐப்பசி மாசம் வளர்பிறை ஏகாதசி மாத்திருவாங்க. இது எப்பயோ ஒரு தான் நடக்கும், 19 வருஷத்துக்கு ஒரு தான் வரும்னு சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க இவங்க கணிப்புல. அது வந்து அதான் 19 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். 19 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது கரெக்ட் தான். 19 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி வரும். இது மாதிரி வரும்போது இதே மாதிரி முன்னாடி தள்ளி போட்டுறாங்க. இதை இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து நாதமுனிகள் தான் கொடுத்தார். நாதமுனிகள் தான் ஸ்ரீரங்கத்துல இது மாதிரி பிரம்மோற்சவம் வரும்போது வைகுண்ட ஏகாதசி நடத்தக்கூடாது, அதை கொண்டு வைகுண்ட ஏகாதசின்னு ஒண்ணு கொண்டு நம்மாழ்வார் தான் வைகுண்டத்துக்கு ஏகாதசி வச்சு அதை பண்ணணுன்றத இது பண்ணது வந்து நம்மாழ்வார் சொல்லி தான் பண்ணாங்க. ராமானுஜர் அதை வந்து முன்னெடுத்து ஸ்ரீரங்கத்தில் செஞ்சார். நாதமுனிகள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்துல வந்ததுன்னா, மார்கழி மாசத்து கடைசி நாள்ல வைகுண்ட ஏகாதசி வந்து தை பிரம்மோற்சவத்தை பாதிக்கிற மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்து ஏகாதசி வந்ததுன்னா அதை எடுத்து நம்ம தள்ளி போட்டணும். அதை வந்து ஒரு மாசம் முன்னாடி பண்ணி கார்த்திகை மாசத்துல பண்ணலாம் அப்படின்ற இந்த ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்தது நாதமுனிகள் கொண்டு வந்தது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து பிரம்மோற்சவம் நடக்கிற கோயில்கள்ல எல்லாம் இந்த மாதிரி 19 வருஷத்துக்கு ஒரு தரம் அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தள்ளி போட்டுருவாங்க. அதுதான் இன்னைக்கு. அதனால யாரும் கன்ஃபியூஸ் பண்ணி வேணா. இப்ப இன்னைக்கு நடக்கிறது வந்து வைகுண்ட ஏகாதசி இல்லை, அடுத்த மாசம் போகி இன்னைக்கு வர்றதுதான் வைகுண்ட ஏகாதசி. தேங்க்யூ.